சார் சுத்து போட்டாங்க சார், சுத்து போட்டாங்க, என்னோட லைஃப் முடிஞ்சது சார் அப்படின்னு சொல்லிட்டு கதரும் ஆடியோ, வைரலாகும் வீடியோ. திமுக ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று பலதரப்பட்ட மக்கள்கள் ஆர்ப்பாட்டம், போராட்டம். தமிழ்நாடு சுடுகாடாக மாறும் நிலை ஏற்பட்டுவிட்டது. இது ஒன்றும் ஆப்பிரிக்காவோ இது போன்ற உகாண்டாவோ நம்ம நாடு கிடையாது. தமிழ்நாட்டில் செய்தியாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வெட்டு. இந்த குறிப்பிட்ட காரணங்களால் காலை 6 மணி முதல் போலீஸுக்கு தகவல் கொடுத்தும் போலீஸு விரைந்து செல்லாததால் என்ன கலர் வண்டி, எப்படி வண்டி சத்தம் போடுகிறது, இது போன்ற கேள்விகளை கேட்டு அலட்சியப்படுத்தியதால் வெட்டு. 64 இடத்தில் வெட்டு காயம். இது எப்படி சாத்தியமானது? எதற்கு இந்த பழிக்கு பழி? வாருங்கள் பார்க்கலாம். நமது தமிழ் சாட்டையை சப்ஸ்கிரைப் செய்யலை அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. இவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இன்று ஒரு முக்கிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு சாராய கடை இல்லீகலாக நடந்து வருது. அதாவது 12 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா கடையெல்லாம் ஓப்பன் பண்ணி பண்ணுறாங்க. இது நியூஸ் 7 செய்தியில் ஒளிபரப்பு செய்கிறாங்க. நியூஸ் 7ல் வேலை செய்கிற ஒருத்தர். அவர் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்கிறாரு, எல்லா விதமான உதவியுமே செய்கிறாரு. உங்களுக்கு இந்த இடத்துல டிச்சு வரலையா, நான் நியூஸில் போட்டு உங்களுக்கு டிச்சு வர வைக்கிறேன், ரோடு வர வைக்கிறேன், உங்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு உதவிகள்லாம் செய்கிறாரு. இது போன்ற அரசாங்கத்திடமிருந்து வாங்கி கொடுக்குறது. இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல வசிச்சுட்டு வராரு, ஒரு காடு இதுமாரி உள்ள இடத்துல வசிச்சுட்டு இருக்கிறாரு. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வண்டி ஒயிட் கலரில் நம்பர் பிளேட் இல்லாமல் வண்டியை சுற்றி பார்க்குறாங்க, எப்படிலாம் நம்ம போகிறதுக்கு வழி இருக்குது, நம்மளை தற்காத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய கூலி ஆட்கள், கூலிப்படைன்னு சொல்லுவாங்களா, அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டை சுற்றியும் ரவுண்ட் அப் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அந்த ரவுண்ட் அப் பண்ணிவிட்டு போனோடனே இவர் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. போலீஸ் எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்காங்க. வீட்டில் இருக்கிறோம். ஓகே, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க. இங்கே வீட்டில் சுற்றிட்டு இருக்கிறாங்க, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்காது, இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவரும் பார்த்தீங்களா கார் எடுத்துக்கிட்டு நேராக ஒரு பெட்ரோல் பங்க்கு போயிட்டாரு. அங்கே சிசிடிவிக்கு முன்னே எப்படியும் பதிவாயிரம் வெட்டினா நம்ம இதையும் நியூஸாக பண்ணிடலாம். கடைசி கட்டத்தில் கூட பார்த்து முயற்சி பண்ணியிருக்காரு. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா 5 காரில் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 20 பேருக்கு மேலே 26 வயது உட்பட இளைஞர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 64 வெட்டியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா அவர் கொல்லணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுருந்தா கட்டாயமாக கொண்டிருக்கலாம். ஆனால் கொல்லலை. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுமாரி நீங்கள் எந்த கடையை நீங்கள் எதிர்த்து பண்ணாலுமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக இதுமாரி நடக்கும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுத்துட்டு போயிருக்காங்க. யார் என்ன இப்படி எதுவுமே நடக்கலை, கேஸு ஃபைல் பண்ணல அப்படிங்கிற மாரி ஒரு இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது. இருந்தாலும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் கூடிய தமிழ்நாடு முதல்வர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை நம்ம எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தெரியப்படுத்தி நம்ம இது கரெக்டாக செஞ்சு முடிக்கணும். அதாவது அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 லட்சம் ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு நிதியிலேருந்து கொடுத்துருக்காரு. ஒரு சூப்பரான ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற மாரி பார்த்தீங்க அப்படின்னா நெட்டிசன்கள் கலாச்சிட்டு வராங்க. ஆனால் திமுக ஆட்சி பார்த்தீங்க அப்படின்னா கலைக்கப்பட வேண்டிய ஒரு ஆட்சி. இதுமாரி வெட்டுக்குத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நடைபெறாத ஒரு இடம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. நியூஸ் 7லேயே இந்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா போட்டிருந்தாங்க. இருந்தாலும் திமுக சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 லட்ச ரூபா அறிவித்தது மிகவும் ஒரு நன்மையாக இருக்குது அப்படிங்கிற மாரி பார்த்தீங்க அப்படின்னா புரிஞ்சிக்கலாம். ஏன்னா இதுமாரி காலகட்டத்தில் உதவிகள் செய்கிறாங்க தமிழ்நாடு அரசு அப்படின்னாவே நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இல்லீகல் பார் நடந்தது, இது பார் எடுத்தது, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உள்கட்சி கூசல் அப்படிங்கிற மாரி கூட சொல்லுவாங்க. இருந்தாலும் இவருக்கு நியாயம் கிடைக்க வேணும். நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, உயிருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 64 இடத்துல வெட்டுக்காயங்கள் மட்டும் வெட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு.